பேரூர் செயலாளர்கள் மற்றும் அனைத்து ஒன்றிய நகர பேரூருக்கு உட்பட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று இங்கு நான் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை சொல்லி அலுவல் காரணமாக வெளியே சென்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சென்றிருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் MSK ரமேஷ்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னே இங்கு உரையாற்றி இந்த கூட்டத்தை வழிநடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு பகலவன் அவர்களே, எனக்கு முன்னே இங்கு வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்ட இளைஞர்களின் அமைப்பாளர் செயல் வீரர் அன்பு சகோதரர் KV லோகேஷ் அவர்களே, அவருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள் அருமை சகோதரர் மோகன் பாபு அவர்களே, சங்கர் அவர்களே, யுவராஜ் அவர்களே, கதிரான் அவர்களே, பிரதாப் அவர்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே கலந்திருப்பதற்கு முதல் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மிகுந்த ஆர்வத்துடன் நான் உங்களுடைய மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். வந்தது போலவே எனக்கு மனநிறைவாக இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றது. அதற்கு காரணம், இங்கே இந்த மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற ஒத்துழைப்பும் ஆர்வமும், உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சுதந்திரம் எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இங்கு நமக்கு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் முன்னோடியாக ஒரு தலை சிறந்த இளைஞர் பட்டாளத்தின் தலைவராக பொறுப்பேற்று நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசின் துணை முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளருமான அண்ணன் இளந்தலைவர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் GP ராஜா. நான் மதுரையை சார்ந்தவன். நான் கழக இளைஞரணியின் துணை செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற பல பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற டிசம்பர் மாதத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் மண்டல மாநாடாகவோ அல்லது பொதுக்கூட்டம் என்ற பெயரிலோ மிகப்பெரிய மண்டல அளவிலான மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக ஒவ்வொரு மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட, சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்திற்கு இளைஞரணி நிர்வாகிகளை நியமிக்கும் பணியை நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் தொடர்ந்து நாளொரு வண்ணமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்று காலை கூட இன்றைய முரசொலியில ஒரு மாவட்டத்தினுடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது. அனைத்து ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊர் கிளைகள், ஒரு ஊர் கிளைக்கு ஒரு கிளைக்கு ஒரு அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர்கள் என்ற ரீதியாகவும், பகுதிக்குட்பட்ட வார்டுகளின் ஒரு அமைப்பாளர் 5 துணை அமைப்பாளர் என்பதும், நகருக்குட்பட்ட வார்டுகளில் ஒரு அமைப்பாளர் 3 துணை அமைப்பாளர்கள், பேரூருக்குட்பட்ட வார்டுகளில் ஒரு அமைப்பாளர் 2 துணை அமைப்பாளர்கள் என்கிற அந்த விகிதத்தில் அனைத்து தொகுதிகளிலும் இந்த இளைஞரணி நிர்வாகிகளை நியமிக்கும் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு எனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, 2 தொகுதிகள் இங்கே இருக்கிறது, கும்முடிப்பூண்டியும் பொன்னேரியும். இந்த 2 தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அமைப்புகள், 18 அமைப்புகள் இருக்கு. இந்த 18 அமைப்புகளுக்கும் இளைஞரணி நிர்வாக நியமனத்தை ஏற்கனவே அந்த பட்டியலை நீங்கள் அன்பகத்திலே ஒப்படைக்க தயாராக வைத்திருந்தீர்கள், ஒப்படைத்து விட்டீர்கள் என்பது மிகச்சிறந்த எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல இப்பதான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் விரைவாக அண்ணனின் எண்ணத்தை ஈடேற செய்யும் விதமாக உங்கள் பணியை செவ்வனே முதலாவதாக செய்து ஒப்படைத்து விட்டீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த மாவட்ட இளைஞரணி நிர்வாகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை இளைஞரணியின் வசதிக்காக 4 மண்டலாக தற்போது பிரித்து, இந்த 4 மண்டலங்களிலும் இளைஞரணியின் மண்டல மாநாடாகவோ பொதுக்கூட்டமாகவோ நடைபெற இருக்கின்றது. அதில் முதலாவதாக மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு 59 தொகுதியில், அதை 61 தொகுதிகளில் நடத்த வேண்டும் என்று நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் விருப்பப்பட்டார். ஆனால் ஒரு சில காரணங்களினால் அது
அடுத்த இரண்டாவதாக அது நடைபெற வேண்டும் என்று அதை ஒத்திவைத்து முதலாவதாக நம்முடைய வடக்கு மண்டலம், அதாவது இந்த சென்னை தொடங்கி நம்முடைய திருவள்ளூர், காஞ்சிபுரம், அருகில் இருக்கின்ற விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை வருகின்ற இந்த மாவட்டங்களை சார்ந்த 78 தொகுதிகள் உள்ளடக்கிய இந்த வடக்கு மண்டலத்திற்கு முதலாவதாக இளைஞரணி மண்டல மாநாட்டை நடத்த போவதாக இன்னும் நம்முடைய இளைஞரணி செயலாளர் தீர்மானித்திருக்கிறார். இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் நம்முடைய தலைவர் அவர்களால் அது அறிவிப்பு வரப்போகிறது. அப்படி அறிவிப்பு வந்த பின்னர் உங்களை எல்லாம் அழைத்து கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு ஒன்றிய நகர பேரூர்களிலும் எவ்வளவு இளைஞர்களை நாம் திரட்டி இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பயணிக்க போகிறோம், தொடர்ந்து நம்ம பணியாற்ற போகிறோம். அப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை நான் இங்கு குறிப்பாக உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வந்திருக்கின்ற இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய சார்பிலும் கருத்துக்களை வழங்கி சில பதிவுகளை உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கின்ற துணை அமைப்பாளர்கள் இருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் எதற்காக இந்த கூட்டம்னு எடுத்து சொல்ல முடியுமா? ஒரு ஒன்றிய துணை அமைப்பாளரோ ஒரு பேரூர் நகர துணை அமைப்பாளரோ எந்திரிங்க, சும்மா எந்திரிங்க. மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் கஜேந்திரன், சொல்லுங்க கூட்டம் எதற்காக? அவர் மட்டும் பேச. சரி, இந்த தயக்கம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். நான் 2 செய்திகளை கூட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த மாதம் 27ஆம் தேதி, சரியாக 27ஆம் தேதி, ஒரு மாதத்துக்கு முன்னு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. தெரியுமா? என்ன நடந்தது? கரூர் ஸ்டாம்பீட். கரூர்ல 41 பேருக்கும் அதிகமான ஒரு குழந்தைகள் தொடங்கி 1.5 வயது குழந்தை தொடங்கி இளைஞர், இளம்பெண்கள், நடுத்தர வயது பெண்மணி, அண்ணன்மார்கள் உள்ளிட்ட வயதான முதியோர் வரைக்கும் ஒரு 46 பேருக்கு மேல உயிரிழந்தது அதிகாரப்பூர்வமாக தகவல். அந்த நிகழ்ச்சி என்னன்னா, புதிதாக கட்சி தொடங்கிய ஒரு நடிகர் ஒரு கட்சி மாநாட்டை நடத்துகிறார், அவருடைய கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் அவரை சந்திக்க கூட்டம் கூட்டப்படுகிறது. அந்த கூட்டத்திலே அந்த இடிபாடுகளில் சிக்கி யாரும் யாருக்கும் உதவாமல் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் வழிவிடணும் கூட தெரியாம மிகப்பெரிய கூட்டம், அவர் ரசிகர் கூட்டம் என்று நம்ம சொல்லலாம். அந்த கூட்டம் கூடி யாரும் யாருக்கும் கட்டுப்படாமல், யாரும் யாரையும் அறியாமல், இந்த எதற்காக இந்த கூட்டம் அப்படின்னு இது கூட்டப்படுகிறது கூட அறியாம, இப்ப நான் உங்க மாவட்டத்தில் திருவள்ளூர்ல இருந்து கூட்டம் வந்திருக்கு இல்லையா, கூட்டம் போட்டிருக்கோம்ல. இப்ப நீங்க வந்திருக்கிறது இந்த மாவட்டத்து கூட்டம் 2 தொகுதியில தானே வந்திருப்பீங்க. ஆனா அந்த கூட்டம் அப்படி கிடையாது. கரூர் மாவட்டத்துல ஒரு கூட்டம், பிரச்சார கூட்டம்னா கரூர் மக்கள் தானே வரணும். அதை சுற்றி இருக்கின்ற 6 மாவட்டங்கள்ல இருந்து ரசிகர் கூட்டம் வருது. சரியா? அது ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத, கொள்கைனா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அங்கே ஒரு தலைவர் வந்திருக்கிறார், தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் அந்த நடிகர் வந்திருக்கிறார். அவர்களை காண வந்த அந்த ரசிகர் கூட்டங்கள் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் முந்திக் கொண்டு ஒருவரை காண வந்ததற்காக அந்த பலிகளாக கொடுக்கப்பட்டதான் 41 பேர் இறப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இறப்பு நடந்துருச்சு இல்லையா, அவ்வளவு பெரிய சோகம் நடந்துருச்சு. அன்று சென்னையில் இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக முதலாவதாக நைட்டு 10 மணிக்கெல்லாம் அங்க தலைமைச் செயலகத்துல கூட்டத்தை போடுறாங்க. அனைத்து தரப்பு அலுவலர்களும் இணைத்து கொண்டு கூட்டத்தை நடத்தி இதற்கான மீட்பு பணிகள் மற்றும் அதற்கான நிவாரணங்கள்லாம் தொடங்கி நேரடியாக அங்கிருந்து நைட்டு 10 மணி 10:30 மணிக்கு கிளம்பி கரூர் வந்துட்டாங்க. அங்கிருந்து நேரடியா அந்த இறந்தவர்கள் குடும்பத்தில் ஆறுதலை தெரிவித்து
அறிவிப்புகள் அனுப்பி இறந்தவர்கள் குடும்பத்திற்கான அரசின் சார்பில் நிதியெல்லாம் கொடுத்து நம்ம பண்றாங்க, நடந்துருச்சு இல்லையா? ஆனா அந்த கூட்டத்தின் காரணமான இறப்பின் காரணமான அந்த கூட்டத்தின் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே தகவல் அவருக்கு போகுது, இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து இப்படி இடிபாடுகளை சிக்கி நிறைய உயிரிழப்பு ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவசர அவசரமா அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு ஓட்டம் நடையுமாக அவர் ஊருக்கே போறாரு. ஊருக்கு போறாரு, மறுச்சு அந்த ஏர்போர்ட் வாசல்ல கேட்குறாங்க, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, சார் நில்லுங்க, 21 இப்போ வரைக்கும் 21 பேர் இறந்துட்டாங்க, டிக்ளேர் டெத்துன்னு சொல்லிட்டாங்க, இந்த இறப்பெல்லாம் உங்களுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க தான் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது திரும்பி கூட பார்க்காம போனா அந்த காட்சியை நம்மளாம் பார்த்தோம் இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார், போறார். ஆனால் மறுநாள்ல இருந்து தொலைக்காட்சிகள்லையும் சோசியல் மீடியாஸ், நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ் தளம், இந்த மாதிரி வாட்ஸ்அப், இந்த மாதிரி தளங்கள்ல நிறைய செய்திகள் உலா வந்தது. அது என்னன்னு உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? நம்ம குறை சொல்லி, நம்மளை மட்டும் குறை சொல்லி நடந்துச்சு. நம்ம தான் அதுக்கு காரணமா? நம்ம தான் கூட்டம் கூட்டணுமா? இல்ல பாதுகாப்பு கொடுக்காம விட்டாங்களாங்க காவல்துறை இல்லையா? சரி, இதையெல்லாம் தாண்டி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கதையை விட்டுருவோம், அந்த தலைவரை விட்டுருவோம். இறந்ததுக்கு அப்புறமும் மறுநாள்ல இருந்து ஐ ஸ்டாண்ட் வித் எங்க அண்ணன் சொல்லி அவன் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் எல்லாம் நீங்களும் இளைஞர்கள் எல்லாரும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ட்ரெண்ட் பண்றான், ஐ ஸ்டாண்ட் வித் அவங்க அண்ணன் அப்படின்னு போடுறாரு. ஐ ஸ்டாண்ட் வித் 3 எழுத்து கட்சின்னு போடுறான். ஏண்டா 41 பேர் இறந்துட்டாங்க, எவ்வளவு பாதகமான செயல் அங்க நடந்திருக்கு. 41 குடும்பம் நிற்கதியா ஆதரவு இல்லாம நிக்குது, உயிர்ப்பலி ஏற்படுத்திருச்சு. அவர்களை சார்ந்த உறவினர்களும் நண்பர்களும் எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கு. இது எவ்வளவு பெரிய செய்தியா சோக சம்பவமா நடைபெற்று கொண்டிருக்கும் போது இங்க தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தலைவர்களும் நேரடியாக சென்று கலந்துக்க போறாங்க. இந்திய ஒன்றியத்தில் மட்டுமல்லாம வெளிநாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள் கூட திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான துர்ச்சம்பவம் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியிலும் ஐ ஸ்டாண்ட் வித் அண்ணன், ஐ ஸ்டாண்ட் வித் அந்த 3 எழுத்து கட்சி, அது வாழ்கன்னு சொல்றான். டேய் ஏண்டா வாழ்க? தெரியாது, வாழ்க எங்க அண்ணன் வாழ்க. டேய் 41 பேர் இறந்துட்டாங்கடா, உங்க அண்ணன் மட்டும் ஏன்டா வாழணும் அப்படின்னா எனக்கு தெரியாதானே இந்த என்ன வாழ்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டம் அங்க இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தற்குறி கூட்டங்களாக நாம் இருக்க வேண்டுமா? நம்ம அப்படிப்பட்ட ஆட்களா? கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வர்றேன். இதே போல நான் ஒரு கூட்டம் கடந்த மாதம் நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக இப்ப உங்களுக்கு வந்த மாதிரி நான் வந்திருக்கேன். இதே போல ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகின்ற அந்த நிகழ்ச்சியை போல கிணத்துக்கடவுன்னு ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதிக்குள்ள திருமலையாம்பாளையம்னு ஒரு பேரூர். அந்த பேரூருக்குள்ள அந்த மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளராக நான் போனேன். என்னை சந்திப்பதற்காக ஒரு பையன் நிற்கிறாப்பா. நான் வர செய்தி தெரிஞ்சது. அப்ப அந்த பையன் வந்தாப்புல, அண்ணா வணக்கம் தான், நான் உங்களை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்கேன். வாங்க தம்பி உட்காருங்க. எதுக்கு தம்பி வந்திருக்கீங்க? என்ன அண்ணா, நான் பேரூர் இளைஞரணியின் துணை அமைப்பாளராக அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கேன்னா உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றான். சார், பேரூர் அந்த பேரூருக்கு உட்பட்ட ஒரு வார்டுல துணை அமைப்பாளர். அந்த பையன் வர்றான், நான் பொறுப்பேற்க போறேன்னா உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு எனக்கு ஆசை. நான் கடந்த 6 மாதமாக ஒரு செய்தியை நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தையும் துணை முதலமைச்சர் நான் இளங்கலைவர் அவர்களிடத்திலையும் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு எப்படி சேர்க்கணும்னு எனக்கு தெரியல. என்னுடைய நன்றி அவர்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னான். என்னன்னு கேட்டேன். சொல்லு தம்பின்னு. ஆனால் என்னுடைய வயது 28. என்னுடைய பெயர் மகேந்திரன். நான் ஒரு தனியார் கம்பெனியில இப்ப வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். சென்ற வருடம் வரைக்கும் 18,000 சம்பளம் நான் வாங்கினேன். 10 வருடத்திற்கு முன்னாடி நான் 12ஆம் வகுப்பு முடித்தேன். 12ஆம் வகுப்பு முடிச்சா எங்க வீட்டுல என்னுடைய தாய் தந்தை 2 பேரும் அவங்க தோட்ட வேலைக்கு கூலிக்கு செல்கின்றனர். எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன். எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம், ரொம்ப எளிமையான குடும்பம். சொந்த பந்தங்கள் கூட எங்களை தவிக்க விட்டு செல்ல அப்படி ஒரு சூழ்நிலையான எங்கள் குடும்பம் இருக்குன்னா 17 வயதில் 12ஆம் வகுப்பு முடிக்கிறேன். எனக்கு கல்லூரி பயிலணும்னு ஆசை. நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். நான் இன்ஜினியர் ஆகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா. ஆனால் அவருடைய வறுமையின் காரணமாக அந்த பையன் கல்வியை தொடர முடியல. அவருக்கு ஒரு அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அந்த பையன் அப்பதான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். அந்த பையன் எப்படி கல்லூரி சேர்றான் பிஎஸ்சி அப்படின்னா, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த திட்டம் என்னன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கல்வி இலவசம் ஒரு திட்டம். உங்களுக்கு தெரியுமா? இங்க தெரியுமா? இங்க இருக்கின்ற இளைஞரணி நிர்வாகிகள், நம்முடைய அன்பு சகோதரர், நீங்க எல்லாம் 99% கல்வி அறிவு பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள்.
அப்படிப்பட்ட அந்த திட்டத்தில் எங்க அண்ணன் படிக்கிறான். ஆனா அவருடைய போக்குவரத்து செலவு, அவருடைய அந்த ஸ்பெஷல் ஃபீஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட எங்களுடைய கொடுக்கறதுக்கு உழைப்புகளை கூட எங்களை வாங்க முடியாத நிலையில எங்களுடைய குடும்பம் அன்றாட கூலி வேலை பார்த்து நாங்க அதுல காய்கறி வாங்கி சாப்பிட்றது, அரசு கொடுக்குற அந்த அரிசியில நாங்க வாங்கி சாப்பிட்றோம், இப்படித்தானே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இந்த பையன் சொல்றாங்க. அவங்க அண்ணன் படிக்கிறதுனால இந்த பையன் தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கோ போய் எப்படி கல்லூரி சேர்றதுன்னு தெரியல. கடன் வாங்கி படிப்பதற்கும் வழி கிடையாது, அவர்களுக்கு உதவுவதற்கும் ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பையன் அவன் போய் ஒரு தனியார் கம்பெனியில தினம் 200 ரூபாய் சம்பளத்துக்கு போய் அவன் வேலைக்கு சேர்றாப்ல. அந்த பையன் வேலைக்கு சேர்றான். 10 வருஷம் அவன் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்த பையன் கடந்த வருடத்துல 16,000 ரூபாய் வரைக்கும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதே நிறுவனத்துல 10 வருஷமா உழைத்து ஒரு நல்ல பணியில வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு உள்ள அந்த படிக்கின்ற ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை. அப்ப கடந்த வருடம் அவனுடைய பள்ளி ஆசிரியர் தொடர்ந்து அவனுடைய தொடர்புல இருந்து கொண்டே இருக்கிறான். அவருடைய தொடர்புல அந்த பையன் மகேந்திரன், இது உண்மை சம்பவம் நான் சொல்லுவது உங்களுக்கு. அப்ப அந்த பையனுக்கு அந்த அவருடைய 12ஆம் வகுப்பு ஆசிரியர் அழைத்து, தம்பி இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு தம்பி, அது உனக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன், நீ அதுல பயன்படணுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை சொல்றாரு. அந்த திட்டத்தின் பெயர் தான் நான் முதல்வன் திட்டம். உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா அது என்னன்னு? சரி, இது நம்முடைய அரசின் திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்க இந்த திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் முழுவதும் நீங்கள் அறிந்து பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற நம்மளே தயங்கி நின்னோம்னா யாரு கொண்டு போய் சேர்ப்பாங்க? சரி, இதை நான் அப்புறம் பேசுறேன். அப்ப அந்த நான் முதல்வன் திட்டம் அப்படி என்னன்னா, 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற பின்னர் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. அது எந்த படிப்பை நாம் எடுக்கலாம், இது எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம், எப்படி நம்ம படித்து என்ன வேலைக்கு சேரலாம் என்று அது ஒரு திட்டம். மற்றும் பொதுத் தேர்வு, அதாவது நம்ம அரசு தேர்வு இருக்கு இல்லையா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன், வங்கி தேர்வுகள், அப்புறம் காவல்துறை, இந்த மாதிரி மிலிட்டரி, இந்த மாதிரி துறைகளுக்கான அந்த தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக அந்த கட்டணமில்லா ஒரு பயிற்சியை வழங்கக்கூடிய இந்த பல திட்டங்களை அடக்கிய அந்த நான் முதல்வன் திட்டம். அதுல அந்த பையன் போய் அப்ளை பண்றாப்புல. அந்த பையனுக்கு போன வருடம் அரசு கல்லூரியில, ஒரு தனியார் கல்லூரியில அரசின் அந்த ஒதுக்கீட்டின் காரணமாக ₹1 கூட செலவு இல்லாம அரசு அவனுக்கு பொறியியல் பட்டதாரி, அவன் பொறியியல் பட்டதாரியா இப்ப அவனுடைய படிப்பை மேற்கொண்டு இருக்கிறான். இந்த வருஷம் 2வது வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன். அப்ப அந்த பையன் என்ன சொன்னான், ஆனா நான் போன வருஷம் சேர்ந்துட்டேன், எனக்கு நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இன்னும் ஒரு 2 வருட காலத்துல 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி மாறப்போகுது, இப்பயே அது மாறிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, போன வருஷம் 16,000 ரூபாய் சம்பளத்தை நான் இருந்தேன். என்னுடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் முதலாளிகிட்ட போய், சார் நான் அந்த மாதிரி நிற்க போறேன், எனக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திட்டத்தினால நான் முதல்வன் அந்த ஸ்கீம்ல எனக்கு கல்லூரியில எனக்கு சீட்டு வந்துருச்சு, எனக்கு ஃபீஸ் ஃப்ரீ சார், 33,000 ரூபாய் என்னுடைய கட்டணம், வருட கட்டணம். ஆனால் 35,000 ரூபாயை அரசு எனக்கு கொடுக்குது. அந்த 2,000 ரூபாய் வச்சு எனக்கு தேவையான அந்த நோட்டு புத்தகங்களுடைய வழி செலவை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் இங்க தொடர்ந்து என்னால் பணியாற்ற முடியாது, உங்களுக்கு 12 மணி நேரம் பணியாற்ற முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப அந்த முதலாளி என்ன சொல்லியிருக்காரு, அந்த நிறுவன முதலாளி அவர் சொல்லியிருக்காரு, தம்பி நீ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, 10 ஆண்டு காலமா நீ என்கிட்ட உண்மையா வேலை பார்த்துட்டு இருக்க, நீ முழு நேரம் எங்களை பணியாற்ற வேணாம், உன்னுடைய ஃப்ரீ டைம்ல காலையும் மாலையும் நீ மொத்தம் ஒரு 4-5 மணி நேரம் எனக்கு வேலை பார்த்தால் போதும், ஆஃப் ரோட்ல நீ இருந்து எனக்கு பண்ணா போதும், நான் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து தரேன் உனக்கு, நீ நிச்சயமா போய் இந்த கல்வியை தொடர்ந்துட்டு நம்முடைய நிறுவனத்திலே 2 வருஷம் கழிச்சு நீ தொடர்ந்து ஒரு உயர் பொறுப்புக்கு வேலை பாருன்னு சொல்லி அந்த ஓனர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பையன் அப்ப என்கிட்ட சொன்னா, அண்ணா எங்க அப்பா அம்மா இப்பயும் மாசத்துக்கு 2 பேரும் சேர்ந்து உழைத்தால் ஒரு 15 நாள் 20 நாள் போக முடியும் அவங்களால, 2 பேரும் சேர்ந்து உழைத்தால ஒரு 7,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. எனக்கு அவர் உயர்த்தி கொடுத்து விட்டார், அதனால எங்க அப்பா அம்மாவை நான் வேலைக்கு செல்ல வேண்டாம், உங்க முதுமைக்காரமாக வீட்டிலேயே இருங்கம்மா நான் சொல்லி நான் 2 பேரும் வீட்டில் இருக்க வச்சுட்டேனே, இன்று நான் நல்லபடியாக இருக்கேன், 2ஆம் வருடம் நான் கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் 2 வருடத்தில் என்னுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுனே, அதற்கு நான் நன்றியை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நான் சொல்ல வேண்டும், அதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறேன் என்று சொன்னான். இப்ப புரியுதா? ஒரு கொள்கையில்லா கூட்டத்திற்கும் ஒரு தற்கொலை கூட்டத்திற்கும் இங்கே இருக்கின்ற உங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரு இந்திய ஒன்றியத்துல
இருக்கின்ற அனைத்து மாநிலங்கள்ல தலை சிறந்து ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை கொண்ட ஒரு கட்சியில பாரம்பரிய 75 ஆண்டுகால பாரம்பரியமும் வரலாற்றையும் அடக்கிய பெருமை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிலும் சிறப்பு பெற்ற அணியாம் தலைவர் அவர்கள் சொல்வதை போல என்னுடைய முதல் பிள்ளையாம் இந்த இளைஞரணியின் கழக செயலாளர்களாக, துணை அமைப்பாளர்களாக நம்முடைய அண்ணன் இளந்தலைவர் அவர்களின் நேரடி பிரதிநிதியாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்க என்பதை மட்டும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப தமிழ்நாடு என்பது கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு மட்டுமில்ல, கல்வி, சுகாதாரம், இங்க இருக்கின்ற சமூக நீதி, சமத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் நம்பர் 1ஆக வந்துகிட்டு இருக்கு. இத மக்கள்கிட்ட கொண்டு போய் வெளிப்படுத்த வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? எதிர்கட்சிக்காரன் செய்ய போறாங்களா? எதிர்கட்சிக்காரன் செய்ய போறாங்களா? இதை செய்ய வேண்டிய கடமை யாருடையது? இளைஞரணிக்கு இருக்குல்ல, நம்ம கழகத்தின் நிர்வாகிகள் நமக்கு தானே இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க எல்லாம் அதை செய்யாம இருக்கீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நான் உங்களை 19 அனைவரையும் நான் சொல்லல. இதை ஏன் சொல்றேன்னா, அங்க ஒரு கூட்டம் கொள்கை இல்லாமல், கொள்கைன்னா என்னன்னே தெரியாம ஏன் கூடுறோம்னு கூடி கலைய போறான். நிச்சயமா இன்னும் 2-3 வருஷத்துல அந்த கட்சி இருக்கோ இல்லையோ அது நிச்சயமாக கரைந்து போகுங்கிற நம்பிக்கை அது நமக்கு தெரியுது, கண்கூட தெரியுது. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிக்காத ஒரு தலைவர் என்று சொல்லிக்கொள்ள ஒருத்தர் நம்ம இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் வீட்டுல இளவு தான் நம்ம போய் பார்ப்போம். ஆனா இவன் வீட்டுல இளவு இருந்த மாதிரி எல்லாரும் 41 பேர் குடும்பத்தையும் இவன் வீட்டுக்கு வந்து பார்க்க வைக்கிறான். பாத்தீங்களா, நேற்றைய முந்தைய தினம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட தலைவரின் கீழே ஒரு கொள்கை இல்லா கக்கூரி கூட்டம், இப்படிப்பட்ட கொள்கை கூட்டம் உள்ளடக்கிய நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய பணியையும் கடமையும் நீங்கள் எப்பேற்பட்ட தலைவரின் கீழ், எப்பேற்பட்ட இளந்தலைவரின் கீழ் நாம் இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு உங்களுடைய அனைத்து பாகங்களிலும், அனைத்து கிளைகளிலும், அனைத்து வார்டுகளிலும் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இணைந்து உழைத்து உங்களுக்கு கீழே இருக்கின்ற அந்த இளைஞர்களையும் நீங்கள் கொள்கைப்படுத்தி உங்களுடைய பணி என்ன முதல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்ல முடியும். சரியா? எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. 4 முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா? கல்விக்கே இன்னும் 2 சிறப்பான திட்டம் இருக்கு. அது என்னன்னா புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இது 2 என்னன்னா, புதுமை பெண் என்பது மாசம் 1000 ரூபாய் அந்த 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி செல்ல பயிலும் அந்த பெண்களுக்கும், தமிழ் புதல்வன் என்பது அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் நம்முடைய அரசின் சார்பாக கொடுக்கப்படும். இது மாசம் ஒரு செமஸ்டர் வந்து ஒரு 5000-6000 ஃபீஸ் இருக்குமா? இருக்கும்ல காலேஜ்ல. அந்த 6000 நீங்க உங்களுடைய தாய் தந்தையோ உங்களுடைய உற்றார்களோ அண்ணன் தம்பி எதிர்பாராமல் நீ அந்த பெண்ணோ அந்த ஆணோ உங்களுடைய கல்வியை தொடர்வதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்க அந்த திட்டங்களை போல் எண்ணற்ற திட்டங்கள், காலை உணவு திட்டங்கள். இதை வந்து UK அந்த பிரிட்டன் மாநிலத்துல அந்த மாகாணத்துல இருந்த ஒரு அலுவல் பணியாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து நம்முடைய நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு மேயர் வராங்க. இந்த மேயர் வந்து இந்த காலை உணவு, பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் இல்லையா,